ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நாங்கள் வீட்டிலையே ஈஸியாக கிசஸ் செஞ்சுக்கொள்வோம். வீட்டில் இருக்கிற குட்டீஸ்க்கு விருப்பமான ஒரு ஐட்டம் தான் இந்த கிசஸ். ஸோ உங்களுக்கு ஈஸியாகவே வீட்டில் ஒரு 1 or 2 ஹவர்ஸில் கிசஸ் செஞ்சு கொள்ளையிலும். இப்போ நாங்கள் வீட்டில் எப்படி ஈஸியாக கிசஸ் செஞ்சு கொள்கிறேன்னு பார்ப்போம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்றைக்கி நான் 2 எக்ஸுக்கு செய்ய போகிறேன். 2 எக்ஸ் எடுத்துக்கிறேன். அதேமாதிரி 100 கிராம் சுகர் எடுத்து நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். உங்களுக்கு க்ரீம் ஆஃப் டாட்டா இன்ச்சுன்னு சொன்னால் அதில் ஒரு 2-3 பிஞ்ச் எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி லைம் ஜூஸ் 1 டீஸ்பூன் எடுத்துக்கிறேன். இப்போ நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டுக்கு நாங்கள் ஒரு பவுல் எடுத்துக்கொள்வோம். எக்டை ஒயிட் அப்படியே செப்பரேட் பண்ணி 2 எக்ஸ்ட ஒயிட் டைம்னா இந்த பவுலுக்கு ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ நல்லா இதை பீட் பண்ணிக்கொள்ளணும். நாங்கள் பீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கொள்வோம். இப்போ இதை கொஞ்சம் நல்லா பீட் பண்ணிக்கொள்வோம். இது கொஞ்சம் பீட் பண்ணி கொண்டு வரப்போக்குள்ள நான் எடுத்து வச்சுக்கிற லைம் ஜூஸை இதுக்கு அப்படியே ஆட் பண்ணிக்கொள்கிறேன். அதை ஆட் பண்ணிவிட்டு திரும்பவும் நாங்கள் நல்லா பீட் பண்ணி இந்த மெராயினை ரெடி பண்ணிக்கொள்வோம். ஃபஸ்ட்டுக்கு பீட்டரை ஸ்லோவாக வச்சு அதை நல்லா பீட் பண்ணிக்கொள்ளணும். இப்போ இப்படி ஒரு அளவு பீட் பண்ணி கொண்டு போகிறோம். நான் சுகர் ஆட் பண்ணிக்கொள்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக. ஒரு ஸ்பூன் போட்டு அது நல்லா கரைஞ்ச பிறகு திரும்பி மறு ஸ்பூன் போடணும். அப்படி நான் இந்த சுகர் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ பீட்டரை ஃபாஸ்ட்டில் போட்டு நாங்கள் இந்த மெராயினை நல்லாவே ரெடி பண்ணிக்கொள்வோம். பண்ணணும். இந்த மாதிரி நல்லாவே பீட் பண்ணி எடுத்துக்கொள்ளணும். பீட்டரில் இருக்கிறது அப்படியே பாலில் கொட்டாத அளவுக்கு நல்ல அந்த கன்சிஸ்டன்சி வர மட்டுமே நாங்கள் நல்லாவே பீட் பண்ணிக்கொள்ளணும். இப்போ நான் இதை நல்லாவே பீட் பண்ணி கொண்டேன். இந்த மாதிரி ஈக்கணும். பீட்டரில் இருக்கிறது பாலுக்கு கொட்டாத அளவுக்கு நல்ல ஒரு ஸ்னூப் வர மாதிரி ஈக்கணும். இப்போ நான் இதுக்கு கலரிங் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். உங்களுக்கு வேண்டிய மாதிரி லைட் கலர், டார்க் கலர் எப்படி வேணாலும் ஆட் பண்ணிக்கொள்ளலும். நான் இன்றைக்கி லைட் ப்ளூ ஷேட் ஒன்று தான் ஆட் பண்ண போகிறேன். நான் இந்த கிசஸ்க்கு வெனிலா ஆட் பண்ணலை. இந்த வெனிலா ஆட் பண்ணினா இதோட கலர் அப்படியே சேஞ்ச் ஆகிடும். ஸோ நான் இதுக்கு வெனிலா ஆட் பண்ணலை. உங்களுக்கு வெனிலா வேணும்டா, வெனிலா டேஸ்ட் வேணும்டா நீங்கள் வெனிலா ஆட் பண்ணி கொடுங்க. இப்போ நான் ரெடி பண்ணின மெராயினை அப்படியே பைப்பிங் பேக்கு 1E நொசில் போட்டு அதுக்கு நான் ஆட் பண்ணி கொள்கிறேன். இப்போ நான் பேக்கிங் ட்ரே எடுத்து அதுக்கு ஆயில் பேப்பர் போட்டு எடுத்துக்கிறேன். இப்போ நான் இதை கிசஸை நல்லா அப்படியே பைப் பண்ணி கொள்கிறேன். இந்த டைமில் நான் ஓவனை ப்ரீஹீட் பண்ண போட்டுக்கிறேன். கிசஸ் பேக் பண்ணக்குள்ள அப்படின்ற ட்ரை பண்ணக்குள்ள குறைஞ்ச ஹீட்டில் கூட நேரம் ட்ரை பண்ணி கொள்ளணும். அப்போ தான் கிசஸ் உள்ளுக்கும் நல்லா கிறிஸ்பியாக வரும். நாங்கள் ஒரே நாங்கள் ஹையாக போட்டு அப்படி லைட்டாக கொஞ்சமாக பேக் பண்ணி எடுத்தோம் அப்படி சொன்னால் கொஞ்சமாக ட்ரை பண்ணி எடுத்தோம் அப்படி சொன்னால் கிசஸ் வெளியே வேவுமே தவிர உள்ளுக்கு நல்லா பேக் ஆகாது. ஸோ அதனால் நாங்கள் இன்றைக்கி செல்சியஸ் 100 போட்டு அப்படியே ஒரு 1 and 1.5 hours மாதிரி நல்லா ட்ரை பண்ணி எடுத்துக்கொள்ளணும். இப்போ இது எல்லாத்தையுமே நான் அப்படியே பைப் பண்ணிக்கொள்கிறேன். நான் இன்றைக்கி இதுக்கு லைட் ப்ளூ ஷேட் ஒன்று தான் ஆட் பண்ணினேன். உங்களுக்கு வேண்டாம் டார்க் கலர்ஸும் ஆட் பண்ணிக்கொள்ளையிலும். ஓகே, என் கிசஸ் எல்லாம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் இதை பேக் பண்ணிக்கொள்கிற டைம் அப்படின்ற ட்ரை பண்ணிக்கொள்கிற டைம். இதை நாங்கள் ஃபுல்லாக ட்ரை பண்ணிக்கொண்டு வருவோம். செல்சியஸ் 100 போட்டு அப்படியே ஒரு 1.5 hours மாதிரி அதில் பாட்டுக்கு நல்லா ட்ரை ஆகிட்டு எடுத்து ஒரு 1 hour கழித்து அப்படியே கொஞ்சம் அப்படியே ஒரு கூரோண்டால் அப்படியே சைட் பண்ணி பாருங்கள். பேக்கிங் பேப்பர்லேருந்து கலண்டு வராட்டி இன்னும் கொஞ்சம் நேரம் நீங்கள் வச்சு எடுக்கணும். கலண்டு வந்துச்சுன்னா உங்களுக்கு அப்படியே எடுத்துகிறோம் மேலும். இப்போ நாங்கள் இதை ட்ரை பண்ணி கொண்டு வருவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என் கிசஸ் எல்லாம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நான் செல்சியஸ் 100 போட்டு 1.5 hours நல்லா ட்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள், உள்ளுக்கும் என் கிசஸ் நல்லா கிறிஸ்பியாக நல்லாவே பேக்காகவே இருக்கும். பாருங்கள், நான் எடுத்து காட்டுறேன். ஒன்று இங்கே பாருங்கள்,
இப்போ இதை எடுத்து உள்ளுக்கு அப்படியே நல்லா உடச்சி பார்த்தா நல்லா உள்ளுக்கும் நல்லா கிறிஸ்பியாக நல்லாவே பேக் ஆகிக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கிசஸ் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னு சொன்னால் நீங்கள் மறக்காமல் டெய்லி கப் ஆஃப் லைஃப் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு ஹோம்மேட் ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹேவ் அ நைஸ் டே.